نبينا حبيبنا المرتضى صلى الله عليه وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. பாக்கியமான சங்கை பொருந்திய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை நிறைந்த இஸ்லாமிய உம்மத்துமார்களே, ரமலானுடைய காலத்தின் தொடர் முகர் பயான் நிகழ்வின் வாயிலாக இன்றைய நாள் 7வது நோன்பை நாங்கள் நோற்றுவிட்டு அல்லாஹ்வினுடைய ஃபர்தினுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு இந்த இடத்திலே நன்மையான நலவான காரியங்களை கேட்பதற்கும் அதன்படி அமல் செய்வதற்குமான ஆசையோடு ஆர்வத்தோடு நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். எமது இந்த ஒன்று கூடுதலை அல்லாஹு தாலா கபூல் செய்தருள்வானாக, பொருந்திக் கொள்வானாக. இம்மையிலும் நாளை மறுமையிலும் நல்ல மக்கள்களோடு அல்லாஹு தாலா எம்மை ஒன்று சேர்த்து வைப்பானாக. அருமையான பெருமக்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, தொடராக நாம் அல்லாஹுடைய ரஹ்மத்தை குறித்தும் அல்லாஹு தாலா இந்த அடியார்களுக்கு செய்திருக்கக்கூடிய கிருபைகள் என்னென்ன வழியாக என்னென்ன முறையிலே அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்தை இந்த மக்களுக்கு விஷாலப்படுத்தி இருக்கின்றான், ரஹ்மத்துடைய வாயில்களை எப்படியெல்லாம் மனிதர்களுக்கு வழங்கி இருக்கின்றான் என்பது சம்பந்தமாக பல விடயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆரம்பத்திலிருந்தே சொல்லுகின்றோம், அல்லாஹுடைய ரஹ்மத்து என்பது அது மிகவும் கிருபையானது. அவனுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய அன்பையும் நாம் எண்ணி கணக்கெடுத்து விட முடியாது. அந்த அளவுக்கு ரப்புவினுடைய அருள் கதவுகளும் அருள் பேறுகளும் மிக உயர்ந்தது என்பதனை பெருமக்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுவார்கள். ஒரு தடவை சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்களாம், யா அல்லாஹ், உலகத்திலேயே உனக்கு விருப்பமில்லாதவன் யாரு? உலகத்திலேயே மக்கள்களிலேயே மிகவும் மோசமானவன், நீ வெறுக்கக்கூடிய மனிதனை எனக்கு காட்டித்தா அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஒரு நதியை காட்டி சொல்லுவான், ஒரு நீண்ட தூர பிரயாணம். அது இந்த பிரயாணத்தை கடந்து ஒரு நதியை கடந்து ஒரு மரத்திற்கு கீழே பாருங்கள், அந்த மரத்துக்கு கீழே ஒருத்தன் படுத்து உறங்கிக்கிட்டு இருப்பான், அவன்தான் உலகத்திலேயே எனக்கு மிகவும் மோசமானவன், எனக்கு மிகவும் வெறுப்பானவன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, ஒரு நதியை கடந்து ஒரு தூரமாக போய் பார்க்கிறாங்க, ஒரு மனிதன் படுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்படியே என்ன செய்யறாங்க, கொஞ்ச தூரம் வந்துடுறாங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், உலகத்திலேயே உனக்கு மிகவும் விருப்பமானவன் யாரு? நீ வெறுத்தவன் யாரு என்கிறத எனக்கு காட்டி தந்துட்டாய். உலகத்துல நீ வெறுக்க கூடியவன், உனக்கு பிடிக்காத ஒருத்தனை எனக்கு காட்டி தந்துட்டாய். இப்போ உனக்கு பிடிச்ச மனிதரை எனக்கு காட்டித்தா. உனக்கு யார பிடிக்கும் அந்த மனிதரை எனக்கு காட்டித்தா அப்படி என்று சொல்லி கேட்கின்ற நேரத்திலே அல்லாஹ் தஆலா மறுபடியும் அதே இடத்திற்கு செல்ல சொல்கின்றான். நீங்க அதே இடத்துக்கு போங்க, நீங்க எந்த இடத்துக்கு போனீங்களோ அதே இடத்திற்கு மறுபடியும் போங்கள். அங்கே ஒரு மனிதர் இருப்பா, அவரு எனக்கு மிகவும் பிடித்தமான மனிதர், உலகத்திலேயே நான் அவரை மிகவும் நேசிக்கின்றேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே பாதையிலே அதே அந்த நதிகளையும் ஆறுகளையும் கடந்து அங்கு சென்று பார்க்கிறாரு. அதே மனிதர் தான். எப்படி அல்லாஹ் தஆலா மோசமான மனிதன் சொன்னானோ அதே மனிதர் தான் அந்த இடத்துல இருக்கிறாரு. அப்ப அல்லாஹ் இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், யா அல்லாஹ், ஆரம்பத்துல உனக்கிட்ட கேட்டேன் பிடிக்காத மனிதர் யார் என்று, இந்த மனிதரைத்தான் நீ காட்டினாய். இப்பொழுது உன்னிடத்திலே கேட்டேன் பிடித்த மனிதர் யார் என்று, இவரைத்தான் நீ மறுபடியும் காட்டுகின்றாய். என்ன உன்னுடைய குதரத்து, என்ன உன்னுடைய இதுல என்ன ஹிக்மத், என்ன ஞானம் இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னானா, நான் உங்கள்கிட்ட சொன்னேனே எனக்கு பிடிக்காத ஒரு மனிதன் அவரை காட்டினேனே, நீங்க பார்த்துட்டு வந்துட்டீங்க இல்லையா? பார்த்துட்டு வந்ததுக்கு பின்னால
அவருடைய சின்ன மகன், அவருக்கு ஒரு மகன் இருக்குது, அவருக்கு ஒரு புள்ளை ஒன்று இருக்குது. அந்த புள்ள அந்த பாப்பா கிட்ட போயிச்சு. இந்த பாப்பா கிட்ட போய் அந்த புள்ள கேட்டுச்சு, பாப்பா உலகத்திலேயே அந்த மரத்தை, அதாவது மரத்துக்கு கீழே அவரு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த மரத்தை காட்டி அந்த பிள்ளை பாப்பா கிட்ட கேட்டுச்சாம், பாப்பா உலகத்திலேயே உங்ககிட்ட இந்த மரத்தை விடவும் பெரியது என்ன இருக்குது? இந்த மரத்தை விடவும் ஏதாவது பெருசு இருக்குதா? என்ன சின்ன பிள்ளையே, பெரிய அடர்ந்த ஒரு மரம், இந்த மரத்தை விடவும் பெருசு உலகத்துல இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை இந்த வாப்பா இடத்துல கேட்டுச்சு. அந்த மனிதர் என்ன சொன்னார் தெரியுமா? உலகத்திலேயே இந்த மரத்தை விடவும் பெரியது நான் செய்த பாவம் தான். உலகத்தில இந்த மரத்தை விடவும், நீங்க பாக்குறீங்களே, இந்த மரத்தை விடவும் பெரியது உலகத்திலே நான் செய்த பாவம் தான். ஏன்னா அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன் உலகத்துல, உங்க அபி உங்க வாப்பா அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன், அவ்வளவு தவறு செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனதால ஒரு கவலைப்படுகின்றார். அப்ப அந்த புள்ள கேக்குது, அப்ப வாப்பா உங்க பாவத்தை விடவும் ஏதாவது பெருசு இருக்குதா உலகத்துல? நான் கேட்டேன், மரத்தை விடவும் பெரியது எது என்று நீங்க சொன்னீங்க, உங்க பாவம்னு. உங்க பாவத்தை விடவும் பெருசு ஏதாவது இருக்குதா அப்படின்னு அந்த புள்ள கேட்கிற நேரத்துல தான் அந்த அடியார் சொன்னாராம், ஆமாம், என் பாவத்தை விடவும் இன்னொன்று இருக்கின்றது பெரியது, அதுதான் அல்லாஹுடைய ரஹ்மத்து, ரப்புடைய ரஹ்மத்து. ரப்புடைய ரஹ்மத்து என்னுடைய பாவத்தை விடவும் பெருசு. அல்லாஹ் சொல்றான், வானத்தினுடைய முகடின் அளவு நீ பாவத்தோடு வந்து என்ன சந்திச்சு என்கிட்ட தௌபா செஞ்சு மனம் முருகி மனம் வருந்தி திருந்தி, யா அல்லாஹ் நான் இப்படி ஒரு தவறை செஞ்சுட்டேன், நான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன், என் பாவத்தை மன்னிச்சிடு, என் தவறை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு அடியான் வருவானாக இருந்தால் அவனுடைய தவறுகளையும் அவன் பாவங்களையும் வானம் தொடுகின்ற அளவுக்கு இருந்தாலும் நான் மன்னிப்பேன் அல்லாஹ் சொல்றான். அதனாலதான் நான் சொன்னேன், என்னுடைய பாவத்தை விடவும் அவனுடைய ரஹமத்து பெருசுன்னு சொன்னேன்னு அந்த புள்ள கிட்ட அந்த வாப்பா சொல்றாரு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், இந்த அடியான் ஒரு பாவிதான், இருந்தாலும் நீங்க பார்த்துட்டு வந்த அந்த நொடி பொழுதுல அவன் மகனிடத்தில் இந்த வார்த்தையை அவன் பேசியதினாலே என் ரஹமத்தின் மீது அவன் கொண்டிருந்த அந்த ஆசையினால், என் ரஹமத்தின் மீது அவன் கொண்டிருந்த ஆசையினால், என் ரஹமத்தை குறித்து அவன் வைத்திருந்த அந்த சந்தோஷ மிகுதியினால நான் அவன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டேன், அவனை என்னுடைய நேசராக, என்னுடைய நான் விரும்புகின்ற ஒரு அடியாராக அவரை மாற்றிக்கொண்டேன் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொன்னதாக இமாம்கள் எங்களுக்கு இந்த சம்பவத்தை பதிவு செய்கின்றார்கள். அருமையான சீதேவிகளே, அதனாலேதான் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நீங்கள் யாரும் நிராசை அடைய கூடாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், அல்லாஹ் தாலாவுடைய ரஹ்மத்துடைய விஷாலத்தை நம்ம உலகத்துல பார்க்கணும்னா பெருமக்களே, முதலாவது அல்லாஹ் தாலாவுடைய ரஹ்மத்தினுடைய விஷாலத்தை யாருக்கு செஞ்சான்னா இப்லீஸுக்கு தான் செஞ்சான். உலகத்திலேயே இப்லீஸுக்கு தான் முதலாக அவருடைய ரஹ்மத்தை செய்தான். எப்படி செய்தான்? இப்லீஸ் அவனால் விரட்டப்பட்ட ஷைத்தானாக மாறி சொர்க்கத்தில இருந்து தூக்கி வீசப்படுற நேரத்துல தான் அல்லாஹ்வோட அவன் பேசுவான். அல்லாஹ்வோட இப்லீஸ் பேசுவான், சும்மா போயிட மாட்டான். அவன் எப்படியானவன்? மலாய்க்காமார்களினுடைய மிகப்பெரிய ஒரு ஆசானாக இருந்தவன். அல்லாஹுவை 2000 வருஷ காலமாக விக்ரோடும் தஸ்பீஹோடும் சுஜூதோடும் வலம் வந்தவன். பைத்துல் மஅமூரை வலம் வந்தவன். அல்லாஹுவினுடைய அத்தனை சிம்மாசனங்களையும் அத்தனை சாம்ராஜ்யங்களையும் கட்டி ஆண்ட ஒரு மிகப்பெரிய ஒருவன் தான் இப்லீஸ். லேசா நினைச்சுக்க கூடாது இப்லீஸ. இன்னைக்கு நாம லேசா நினைச்சிருக்கிறோம், இப்லீஸ் தானே ஷைத்தான் தானே. சிதேவிகளே, இப்லீஸ் தானே ஷைத்தான் தானே அல்ல. எந்த இடத்துல எந்த ஓட்டை இருக்குதுங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். எந்த இடத்துல எந்த ஓட்டை இருக்குது, எப்படி போனா எப்படி வரலாம், எந்த இடத்துல எதை அடிச்சா எது நடக்கும் என்கிறது எல்லாமும் அவனுக்கு தெரியும். ஏன்னா மலக்குமார்களுக்கு அவன் உஸ்தாது, அவன் மலக்குமார்களுக்கு உஸ்தாது, ஜின்களுக்கு அவன் உஸ்தாது,
மிகப்பெரிய 7 வானங்களையும் 7 பேர் இருந்துச்சுன்னு வருகிறது. இன்னைக்கு தான் நம்ம இப்லீஸ்னு சொல்றோம், இப்பதான் நம்ம இப்லீஸ் ஷைத்தான்னு சொல்றோம். ஆனா ஆரம்ப கட்டத்தில் அவருடைய பேரு அசாசீல். அசாசீல் 7 வானங்களிலே 7 பெயர்களோடு அவர் அழைக்கப்பட்டான் மலக்குமார்களிடத்துல. அவன் வந்தாண்டு சொன்னா அத்தனை ஆலமுல் மலக்கூத்தோடும் எழும்பி நின்று சரண்டர் ஆகும். அப்படி ஒரு பவரோடு இருந்தவன் தான் இப்லீஸ். பேஷன் வச்சுக்க கூடாது, அவனோட தான் நாங்க போராடணும். முடியுமா? எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா அது? அவனோட தான் நாங்க போராடணும். மலக்குமார்களே தோற்று போய் நின்ற அந்த இப்லீஸ் இடத்துல மனிதர்களான நாங்க போராடணும் என்று சொன்னா அது எவ்வளவு பெரிய போராட்டமாக இருக்கும் என்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் 2 விஷயத்தை அவன் குறிச்சு போராட்டம் நடத்தணும் வாழ்க்கையில. ஒன்னு அவன் நப்சோட போராடணும், இன்னொன்னு இப்லீஸோட போராடணும். நப்சோட போராடணும், இன்னொன்னு இப்லீஸோட போராடணும். இந்த 2 போராட்டம் இருக்குது, லேசான போராட்டம் அல்ல பெருமக்களே. சக்கராத்து வரைக்கும் அந்த போராட்டம் தான். அதுல வெற்றி பெற்றால்தான் சகீனத்தான சலீமத்தான உள்ளமாக அதாவது அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்ட கபூலியத்துள்ள மனிதராக அவர் மாறி போவார். ஆக அல்லாஹ்வினுடைய அந்த தீர்மானத்தில் உள்ளதுதான் அவருடைய ரஹ்மத்து என்கிறது. அப்ப இப்லீஸ் அல்லாஹ் என்ன செஞ்சான்? சொர்க்கத்தில இருந்து விரட்டி அடிச்சான். எதுக்காக விரட்டி அடிச்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்ய சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சிட்டு அவனை பார்த்து இப்லீஸ பார்த்து அல்லாஹ் சொன்னான், என்னுடைய ஆதமுக்கு நீ சுஜூது செய். ஆனால் இப்லீஸ் என்ன சொன்னான்? இறைவா, உன்னை சிரம் பணிகின்றேன், உன்னை வணங்குறேன், உன்னை காலம் முழுக்க வணங்குறேன், உன்னால படைக்கப்பட்ட இந்த மண்ணை நான் ஏன் வணங்க? சரிதானங்க? அவன் சொன்ன வார்த்தை கன்செப்ட் சரிதானே? அதுல என்ன பிழை இருக்குது? அப்படித்தானே? அவன் என்ன சொன்னான்? உன்னை வணங்குறேன், உன்னால படைக்கப்பட்ட இந்த மஹ்லூக்க நாயே வணங்க, நான் எதுக்காக இதுக்கு சுஜூது செய்ய? அவன் ஏகத்துவம் பேசினான் பெருமக்களே. ஏகத்துவத்துடைய தொப்ப பேசினான் அவன். இன்னைக்கு என்ன நாங்க ஏகத்துவம் பேசுறோம்? அவன் பேசினதுதான் ஏகத்துவம். எப்படி சொன்னா? உன்னை வணங்க சொல்லி 1000 அல்ல 2000 அல்ல 10,000 வருஷம் வேண்டுமானாலும் வணங்குறேன். ஏன் நெத்திய அங்க வைக்கிற, நான் சுஜூது அங்க செய்யறேன். ஆனா உன்னால படைக்கப்பட்ட இந்த ஆதமுக்கு அலைஹிஸ்ஸலாம் நான் ஏன் வணங்கணும்? நான் ஏன் இவருக்கு சுஜூது செய்யணும்? அல்லாஹ் சொல்லி இருக்கலாமே. மலக்குமார்கள்ட்ட சொன்னா மலக்குமார்கள் விழுந்துட்டாங்க, ஒரே சுஜூது ஒரே அடி. அப்ப அல்லாஹ் சொல்லி இருக்கலாமே, மலக்குமார்களை டெஸ்டிங் பண்றதுக்காகத்தான் நான் இந்த வார்த்தையை சொன்னேன், நீங்க தோத்துட்டீங்க, அவன் வின் பண்ணிட்டான்னு மலக்குமாரை பார்த்து அல்லாஹ் சொல்லி இருக்கலாமே. ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லல பெருமக்களே. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? என் கட்டளைக்கு நீ மாறு செய்து விட்டாய், ஏன் கட்டளாதை நீ வணங்கித்தான் ஆகணும், நீ சுஜூது செய்துதான் ஆகணும். அந்த சுஜூதை நீ செய்தால்தான் சொர்க்கத்துல இருக்கலாம். வேணும்னா சுஜூது செஞ்சு நீ சொர்க்கத்துல இரு, இல்லன்னா போயிடு. என்ன சொன்னா? யா அல்லாஹ், நெருப்பால் படைக்கப்பட்ட நான் மண்ணால படைக்கப்பட்ட இவருக்கு சுஜூது செய்யறதா? நெருப்பு எங்க இருக்குது, மண் எங்க இருக்குது? தூக்கி போட்டால் கீழே விழுகின்ற மண், தூக்கி மறுபடியும் மாத்தி போட்டாலும் மேல் நோக்கி எறிகின்ற நெருப்பு, நான் நெருப்பு, இவர் மண்ணு என்று சொல்லி கிபிரியத்தை பேசினான், அனானியத்தை பேசினான். நான் யாரு? நான் எப்படி இவருக்கு மரியாதை செலுத்துறது? என்னால மரியாதை செலுத்த இயலுமா? நான் போய் இவரை பார்த்து சலாம் சொல்றதா? நான் போய் இவருக்கு மரியாதை செலுத்துறதா? பெருமக்களே, சுஜூது என்பது இறைவனுக்கானதுதான். ஆனால் பெருமக்கள் சொல்வார்கள், சில சுஜூதுகள் சுக்ரியத்துக்கான சுஜூது இருக்குது, சுக்ரியத்துக்கான சுஜூது இருக்குது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உலகத்தில அல்லாஹ்வுக்குத்தான் சுஜூது செய்ய வேண்டும், இரண்டாவது ஒன்று இருக்கும் என்று சொன்னால் ஒரு மனைவியை ஒரு கணவனுக்கு சுஜூது செய்ய நான் பணித்திருப்பேன். ஒரு பொஞ்சாதிய ஒரு கணவனுக்கு மாப்பிள்ளையோட கால்ல விழுந்து சுஜூது செய் அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளைக்கு நான் சொல்லியிருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஸ்ரீதேவிகளே, அப்ப இப்லீஸ் அப்படி ஒரு வார்த்தையை சொன்ன, அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்ல, அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. அல்லாஹ் சொன்ன, என்னுடைய கலீஃபாவை நான் படைச்சிருக்கிறேன் உலகத்துல, அவங்கதான் என்னுடைய கலீஃபா, அந்த கலீஃபாவுக்கு நீ சிரம் சாய், உன்னுடைய ஷுக்குருடைய தன்மையை வெளிப்படுத்து. இன்னைக்கு நல்ல மக்களை, சாலிஹீன்களை, ஸ்ரீதேவிகளை இன்னைக்கு வித்தியாசமான வார்த்தைகளால பேசுறோமே, அதுவும் இதை போன்ற ஒன்றுதான்.
நாங்க எதுக்கு அவங்களுக்கு சலாம் சொல்ல, நாங்க எதுக்கு அங்க போவ, அந்த ஷிருக்கு இந்த ஷிருக்கு அப்படின்னு சொல்லி இன்று எது ஷிருக்கு எது பித்அத்து எது நலவு எது ஹராம் எது ஹலால்னு கூட அந்த டெஃபினேஷன் தெரியாம இன்னைக்கு ஒரு சமுதாயம் பின்தள்ளப்பட்டு போயிருக்கின்றது. பெருமக்களே, நம்ம சரியா புரிஞ்சு கொள்ளணும். எது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பு, எது நல்லோர்களை மதிக்கின்ற மதிப்பு, சரியா புரிஞ்சு கொள்ளணும். அத இணை வைப்பு என்பது ஹராம், நல்லோர்களை மதிப்பது என்பது முஸ்தஹப், விரும்பத்தக்க விடயம். நல்ல மக்களை சந்திப்பது, நல்லோர்களை விரும்புவது, நல்லோர்களை ஆசிப்பது, நல்ல மக்களோடு இருப்பது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சக்ராத்துல கூட யா அல்லாஹ் என்ன நல்ல மக்களோடு இணைச்சிருந்தா ஹபீபு நாயகமும் கூட துஆ செஞ்சாங்க. நாம எல்லாத்தையும் போட்டு நாம குழப்பினதுனாலதான் இன்னைக்கு எல்லா ரீதியிலையும் நம்ம குழம்பி போய் இருக்கிறோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அது ரெண்டாவது விஷயம். ஆக அப்ப இப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே தான் இப்லீஸை பார்த்து அல்லாஹ் சொன்னா என்ன, அப்ப உனக்கு இயலாதா, நீ பேசாம சொர்க்கத்துல இருந்து போயிடு, போயிடு போயிடு, உனக்கு நீங்க இடம் இல்லை. அப்பொழுது அவன் போறதுக்கு முன்னாலே அத்தனை ஆலம் மலக்கூத்துகளும் அப்படியே சைலண்ட் ஆவிட்டு, ஏன்னா அவ்வளவு பெரிய தரஜாவுல இருந்தவன். மலக்குமார்களுக்கு பாடம் எடுப்பான், இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பாடம் எடுப்பான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பாடம் எடுப்பான், மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லிக் கொடுப்பான். எவ்வளவு பெரிய அறிவோடு எவ்வளவு பெரிய ஆற்றலோடு அவன் இருந்திருப்பான். போறதுக்கு முன்னால சரி ஓகே ஹைர் ரப்பி, அதாவது அல்லாஹ் தஆலா அவனை விரட்டிடுவான், நீ ரஜீமாகி போனாய், இனி உனக்கு இந்த இடத்துல இடமில்லை, நீ போயிடு அப்படின்னு சொன்ன நேரத்துல தான் அல்லாஹுவை பார்த்து இப்லீஸ் என்ன சொல்லுவான், ரப்பி இன்னக மினல் முன்தரீன், ரப்பி அல்லிர்னி இலா யௌமி யுபஅஸூன், ரப்பி அல்லிர்னி இலா யௌமி யுபஅஸூன். யா அல்லாஹ், போறதுதான் போற, ஒரு விஷயத்தை உனக்கிட்ட பேசணும். ஏன்னா அல்லாஹ்வை பத்தி அவனுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னங்கிறது தெரியும், எந்த இடத்துல எப்படி போட்டு பேசலாம்ங்கிறது இப்லீஸுக்கு தெரியும். ரப்போட இருந்தவன் இல்லையா, அல்லாஹ்வோட நெருக்கமாக இருந்தவன் இல்லையா, அல்லாஹ்விடத்துல எப்படி எந்த இடத்துல எந்த சந்தர்ப்பத்துல பேசினா அல்லாஹ் சரியாகுங்கிறது அவனுக்கு எல்லாம் தெரியும். ரப்பி அல்லிர்னி இலா யௌமி யுபஅஸூன், யா அல்லாஹ், நான் உனக்கிட்ட போறதுக்கு முன்னால ஒரு கோரிக்கை வைக்கிறேன், ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்றேன். என்னது, நான் கியாமத்து நாள் வரைக்கும் நான் மௌத்தாகிடக் கூடாது, நான் கியாமத்து நாள் வரைக்கும் மௌத்தாகிடக் கூடாது. என்ன போறேன்னு சொல்லிட்டாய், ஆனா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரணும், நான் மௌத்தாக போடா, என்ன மௌத்தாக்கிடக் கூடாது நீ. அல்லாஹ் சொன்னான், இன்னக மினல் முன்தரீன். ஓகே ஹைர், நீ கியாமத்து நாள் வரைக்கும், ஏன்னா நீ போனா போகட்டும், நீ என்னோட இருந்தவனே, இந்த சொர்க்கத்துல இருந்தாய், மிகப்பெரிய வாழ்க்கையோடு வாழ்ந்தாய், 2000 வருஷ காலமா இந்த சுஜூதிலேயே காலத்தை கழிச்சவே, உன்னை மறக்க இயலாது, பரவாயில்ல, நீ இருந்துக்கோ நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், கியாமத்து நாள் வரைக்கும் நீ இருக்கலாம், உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்துட்டேன், உன்னை ஃபீல் எக்ஸெப்ட் ஆகிட்டு, உங்க ஃபைல் வந்துட்டு எக்ஸெப்ட் ஆகிட்டு. ஓகே ஹைர், சும்மா போனானா, இப்ப சொல்லிட்டான், அல்லாஹ் தஆலாவும் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டான். இப்பொழுது அவன் மிடுக்காக பேசிய வார்த்தை, அவன் துடுக்காக பேசிய வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அனுப்பினதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீ போ, உலகத்துல போய் இரு, நீ என்ன செய், கியாமத்து நாள் வரைக்கும் உனக்கான சந்தர்ப்பம் என்றதோட இப்லீஸ் சொன்னானான், அல்லாஹ் பார்த்து சொன்னானா, அப்படியா, ஓகே தந்துட்டியா, இப்போ பாரு என்னுடைய விளையாட்டுன்னு சொல்லிட்டு இப்லீஸ் சொல்லுவான், சும்ம லஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம் வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். கட்டுக்கதை அல்ல, குர்ஆன் சொல்லுகின்ற வார்த்தை, குர்ஆன் சொல்ற வார்த்தை. என்ன சொன்னா, சந்தர்ப்பத்தை தந்துட்டாய், உலகத்துல வாழ்றதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியையும் எனக்கு தந்துட்டாய், இப்போ நான் சொல்ற அடுத்த விண்ணப்பம் என்னன்னு சொன்னா, எல்லாரையும் வழிகெடுப்பேன், எல்லாரையும் வழிகெடுப்பேன். ஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் கல்ஃபிஹிம் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம் வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். முன்னால பின்னால இடதால வலதால எல்லா நிலையில இருந்தும் எங்கெல்லாம் மனுஷன் போறானோ 4 பக்கமும் சுத்தி நான் தான் நிற்பேன், எல்லாரையும் வடிகளுப்பேன். வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், நிறைய பேரை
நன்றி கெட்டவனாக உனக்கிட்ட இருந்து பிரிப்பையாளான்னு என்ன சொன்னா இப்லீஸ் சேலஞ்ச் பண்ணினான். இப்போ பாருங்க, அல்லாஹுடைய அந்த ரஹ்மத்துடைய விஷாலத்தன்மையை பாருங்கள் பெருமக்களே. அதான் என்ன சொன்னா, அப்படியா அவன் சொல்லிருக்கலாமே உனக்கு போனா போகட்டும் சொல்லி உயிர் பிச்சை போட்டதே உனக்கு பெருசி, இதுக்குள்ள நீ இந்த வார்த்தையை வேற பேசுறியான்னு அல்லாஹ் சொல்லலங்க. அல்லாஹ் என்ன சொன்னான், பரவாயில்ல இதையும் நான் சேலஞ்சா ஏத்துக்கிறேன். என்னோட நீ இருந்தவன், என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும், நான் இதையும் சேலஞ்சா ஏத்துக்கிறேன். பரவாயில்ல, வேணும்னா நீ கெடுத்து பாரு, ஏழும்னா நீ கெடுத்துக்கோ. எனக்குன்னு சில அடியார்களை நான் வைப்பேன், என்ன நினைச்சு நினைச்சு இருப்பாங்க, எனக்காக வாழ்வார்கள், எனக்காக இருப்பார்கள், என் ரஹமத்தில் ஆசை கொண்டு இருப்பார்கள், என் மகஃபிரத்தில் ஆசை கொண்டு இருப்பார்கள். எனக்குன்னு சில மக்களை நான் படைப்பேன், அவங்க எனக்குன்னு வாழ்வாங்க. முடிஞ்சா நீ அவங்களுக்கு எடுத்துக்கொண்டு அல்லாஹ் தஆலா அடுத்த சேலஞ்ச போடுவா. இப்பொழுது அந்த சேலஞ்ச் நிறைவடையும். அருமையான சீதேவிகளே, சில ரிவாயத்துகள்ல இமாம்கள் இப்படியும் கொண்டு வருவார்கள், நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் தீர்ப்பு எழுதுற நாளை அது. எல்லாருக்கும் வந்து தீர்ப்புகளை கொடுத்து, நீங்க நல்லவரை கெட்டவரை, உன்னுடைய நன்மைகள் தீமைகள் எல்லாம் ஏடுகள் எல்லாம் பதிவு செய்யப்படக்கூடிய நேரத்துல ஷைத்தானும் கூட இபிலீசும் கூட அல்லாஹுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்து இருப்பான் என்று வரும். அவன் கூட நினைப்பானா, ஒருவேளை என்னையும் மன்னிப்பானோ அப்படின்னு சொல்லி இபிலீசும் கூட அல்லாஹுடைய ரஹ்மத்தில் ஆதரவு வைத்து இருப்பான் என்று பெருமக்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுவார்கள். அருமையான ஸ்ரீதேவிகளே, அப்படி ரஹ்மத்துடைய கிருபைகளினுடைய வாயல்கள் விஷாலமாக்கப்பட்ட ஒரு அற்புதமான கால பகுதிதான் இந்த ரமலானுடைய காலம். நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, எவ்வளவு தவறு செஞ்சிருந்தாலும் சரி, அந்த தவறுகள் பாவங்கள் அப்படியே எங்களுடைய கல்வியில் இருப்பது கிடையாது. நம்ம கண்ணீர் வடிக்கும் பொழுது, நம்ம தௌபா செய்யும் பொழுது, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நம்ம நினைக்கும் பொழுது, யா அல்லாஹ் நான் இப்படி எல்லாம் தவறு செஞ்சிருக்கிறேன், நான் இப்படி எல்லாம் பாவம் செஞ்சிருக்கிறேன் என்று அவன் நினைத்து அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அவன் ஆசையோடு பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா அவனுக்கான வாயிலை, அந்த ரஹமத்தினுடைய வாயிலை அவனுக்கு மிக பெருமதியாக திறந்து கொடுப்பான் என்கிறத நம்ம பார்க்கிறோம். பெருமக்களே, பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் 40 வருஷமாக, தெரிஞ்ச சம்பவம் தான், இருந்தாலும் படிப்பினைக்கு பாடங்களுக்காக நம்ம மறந்து போயிருப்போம். அதனால மறுபடியும் கேட்க அதற்கான சவாபுகளும் அதுக்கான சிந்தனைகளும் எங்களுக்கு கூடும். 40 வருஷ காலமா என்ன செஞ்சாரு, ஒரு மனிதர் ஒரு சிலையை கையால செஞ்சாரு. அந்த சிலையை செஞ்சு, அந்த சிலைக்கு பெயரு சனம். சனம்டா சிலைய அந்த கையால செஞ்ச சிலையை வச்சு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு 40 வருஷமா. யா சனம், யா சனம், யா சனம் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் தூக்கமஸ்து, தூங்குறதுக்கு முன்னாலேயும் கூப்பிடுவாரு, தூங்கி எழும்பி அந்த கண்ணை முழிச்சதுக்கு பின்னாலையும் எழும்பி யா சனம், யா சனம் என்று கூப்பிடுவாரு. இப்ப என்ன செய்யறாரு, தூக்க கலக்கத்துல, தூக்க மஸ்துல யா சனம் என்று சொல்றதுக்கு பதிலாக யா சமது என்று சொல்லிட்டு தூங்கிடுவாரு. யா சமதுன்னு சொல்லிட்டு தூங்கிடுவாரு. சமதுண்டா அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள்ல நின்றும் உள்ள ஒரு ஸ்பெஷலான அமல். யா சமத், எந்த தேவையும் மற்றவனே, அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள்ல உள்ளது. சனம் என்கிறது சில, சமது என்கிறது அல்லாஹ்வுடைய அஸ்மா. அல்லாஹு தஆலா யா சமதுன்னு அந்த அடியாறு சொன்னத்தோட லப்பைக், என்ன கூப்பிட்டியா அப்படின்னு அல்லாஹ் கேட்டானாம். லப்பைக், என்ன கூப்பிட்டியா என்று அல்லாஹ் கேட்டானாம். மலக்குமார்களுக்கு எல்லாம் பெரிய ஆச்சரியமா போயிடுச்சு. மலாய்க்கத்துமார்கள் அல்லாஹ்வை பார்த்து கேட்டாங்களா, யா ரப்பே, என்ன உன்னுடைய வார்த்தை இது, என்ன பேச்சு இது? அவன் 40 வருஷமா சனம் சனம்னு கத்துறாயா அல்லாஹ், எங்களுக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். அவன் தான் கையால சிலையை செஞ்சான், அவன் தான் அந்த சிலையை கூப்பிடுறான். இப்போ தூக்க மஸ்துல சமதுன்னு சொல்றாயா அல்லாஹ், அவனுக்கு போய் நீ ரிப்ளை பண்றியே, மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கிற நேரத்துலதான் ரப்புல் ஆலமீன் மலாய்க்கத்துமார்களை பார்த்து சொல்லுவானாம், சனம் என்று கூப்பிட்டான், அது செவிடான சிலை, பதில் சொல்லவில்லை. சமதுண்டு என்னை நான் தழும்பிதான் கூப்பிட்டான், தூக்க மஸ்திலே தான் கூப்பிட்டான், அது செவிடு, நான் செவிடு இல்லையே.
நான் செவிடனா? என்னுடைய பெயரை அவன் தூக்க மஸ்தில் கூப்பிட்டாலும் தூக்க கடக்கத்தில் கூப்பிட்டாலும் என் பெயரை அவன் சொன்னதினால் அவனுக்கு நான் பதில் அளித்தேன் என்று அல்லாஹு தஆலா மலக்குமார்களை பார்த்து சொன்னானாம். பெருமக்களே, அதனாலேதான் இந்த ரஹ்மத்தான இந்த கிருபையுள்ள காலங்களை நாம் மிகச் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வளவு தூரம் நல்ல காரியம், இபாதத்தான காரியம், வணக்கங்கள்ல எவ்வளவு தூரம் இதை அழகுபடுத்த வேண்டுமோ அவ்வளவு தூரம் நாம் அழகுபடுத்தணும். எங்களுடைய ஈமான் பள்ளி உள்ளுக்கு மட்டும் இருக்கிற நேரம் கூடிட்டு இந்த ஜோஸ் கேஸ்ல அப்படியே நின்றுட்டு வெளியே போனத்துல தூக்கி போட்டுட்டு போயிடக்கூடாது. இதுக்காக இவ்வளவு நேரம் கத்துறது கிடையாது, இதுக்காக இவ்வளவு நேரம் பயான் பண்றது கிடையாது. இந்த இடத்தில் இருக்கிற ஈமான் இந்த ரமலானுடைய காலம் முழுக்க இருக்கணும். இது என்ன அற்புதமான காலம்! இந்த காலத்துல நீங்க ஒரு அமலை செய்தா எவ்வளவு ரெட்டிப்பான கூலியோ, ஒரு பாவத்தை செஞ்சாலும் ரெட்டிப்பான பாவம் தான். நல்லா விளங்கிக்குங்க. எப்படி ஒரு ஃபர்ல செஞ்சா 70 ஃபர்லுடைய நன்மையோ, ஒரு சுன்னத்தை செய்தால் ஒரு ஃபர்லுடைய நன்மையோ, அதே போன்றுதான் மற்ற காலங்கள்ல நீங்க ஒரு பாவத்தை செஞ்சா ஒரு பாவத்துடைய தீமை என்று எழுதப்பட்டா இந்த காலத்துல செய்தா அதுவும் டபுளாத்தான் கிடைக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால பள்ளி உள்ள இருக்கிற நேரம் எப்படி எங்களுடைய ஈமான் ஒரே நிலைப்பாட்டில ஆசையோடு ஆர்வத்தோடு இருக்கின்றோமோ அதே போன்றுதான் வெளியில் சென்றாலும் அதே ஈமானோடு நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே அந்த கிருபையிலே நாம் அதிகமாக கேட்கணும். ஏன்னா ரஹ்மத்துடைய முதலாவது 10ல 7 நாள் எங்களை விட்டு போயிடுச்சு. ஒரு 3 நாள் இருக்குது இன்ஷா அல்லாஹ். இந்த 3 நாளுக்கு நீ எத்தனை பேர் நாம தனிமையில இங்கே தராவீஹ் தொழுற நேரத்திலேயாவது அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் எத்தனை பேர் சொல்லிக்கிறோம்? தராவீஹ்க்கு தொழுகிற ஒவ்வொரு நேரத்திலையும் ஓதுற தஸ்பீஹில கூட அந்த ரஹ்மத்தையாவது நம்ம அட்லீஸ்ட் கேட்டோமா? இன்னைக்கு அதை கூட ஓதாதீங்கன்னு சொல்லிட்டு போறான். நான் அப்படியாவது ரஹ்மத்து உனக்கு வருண்டா ஓது, அப்படியாவது உனக்கு ரஹ்மத்து வரும். உனக்கு தனிமையில செய்யறதுக்கு, தனிமையில கேட்கறதுக்கு உனக்கு டைம் இல்ல, உனக்கு கிடைக்காத இந்த சந்தர்ப்பம். அட கூட்டாக சென்ற நேரமாவது நீ சொல்லிட்டு போ. அல்லாஹ் எங்கேயாச்சும் இருக்கிற ஒரு அருளை உனக்கு தந்துடுவான், யாருக்காவது கொடுக்கிற ரஹ்மத்தை உனக்கு தந்துடுவான். இந்த கூட்டத்தோட நீ இருந்து அமல் செய்யும் பொழுது அவங்க ரஹமத்தை கேட்கிறாங்க, நான் எதுக்கு ரஹமத்தை கேட்கணும்? அவருக்கு தானே துஆ செய்யறாரு, நான் எதுக்கு ஆமீன் செய்யணும் என்று சொல்லிட்டு நீதான் நிராசையாகிறார்கள். பெருமக்களே, ஷைத்தான் இப்படித்தான் போடுவான். ஷைத்தான் இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பான். அதனாலே நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் முறைப்படி மிகச் சரியான முறையில் பின்பற்றி இந்த ரஹ்மத்துடைய காலத்திலே முடியுமான வரையிலும் எவ்வளவு தூரம் அல்லாஹுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்து அவங்கிட்ட கேட்கணும். யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை தந்துடு, உன்னுடைய கிருபையை தந்துடு. யா அல்லாஹ், எனக்கு மட்டுமல்ல என் உம்மா வாப்பாவுக்கு, என் பொஞ்சாதி பிள்ளைங்களுக்கு, மௌத்தா போயிருக்கிற என்னுடைய கபுராளிகளுக்கு, குடும்ப உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு சொல்லி எல்லா மக்களுக்கும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேளுங்கள். அல்லாஹு தஆலா அவருடைய ரஹ்மத்தினுடைய வாயிலையும் கிருபையையும் நிறைவாக நிரப்பமாக என்றென்றும் திறந்து சொரிந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹா இல்லா